சங்கீதக்காரரின் ஆறுதல். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். சங்கீதக்காரர் இதுவரையிலும் தன்னுடைய வேதனைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் முறையிட்டார். இப்போது கர்த்தருடைய சுபாவங்களைப் பற்றி தியானித்து பார்த்து தனக்குத்தானே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறார். நாம் இருளில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள் ஆறுதலும் தெளிந்த சிந்தனையும் உண்டாகும். நாம் சாய்ந்து போகிற நிழலைப் போல இருக்கிறோம் என்பதும் நம்முடைய நாட்கள் புல்லை போல உலர்ந்து போகும் என்பதும் உண்மைதான். மனுஷருக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் ஆசைகளும் மரித்து போகும். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் நித்தியமானவர். அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர். நம்முடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல இருக்கிறது. இதை நம்மால் மாற்ற முடியாது. இதற்கு மாற்று உபகாரம் ஒன்றுமே இல்லை. பகலின் வெளிச்சத்தில் இருக்கிற நமக்கு இரவின் இருளும் வரத்தான் செய்யும். சாய்ந்து போகிற நிழல் மறைந்து போகும். அதுபோலவே ஜீவனோடு இருக்கிற நாம் நிச்சயமாகவே மரித்து போவோம். நாம் மரித்து போனாலும் நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் மரிப்பதில்லை. அவர் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் இருக்கிறவர். கர்த்தரே தம்முடைய சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார். விசுவாசிகளுக்கு மரணம் வரும். ஆனாலும் நம்முடைய கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் தம்முடைய சபையை நித்திய காலமாய் பாதுகாப்பார். கர்த்தருடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் வாக்கு தத்தத்திலும் உண்மையுள்ளவர். தேவனும் அவருடைய பேர் பிரஸ்தாபமும் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மேசியாவின் இரண்டாம் வருகையின் போது சீயோனை மீட்பார். ஜாதிகள் தேவனையும் அவருடைய மகிமையையும் கண்டு பயப்படுவார்கள். தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சீயோன் இப்போது துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிறது. கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் நெருங்கி வந்திருக்கிறது. துன்பத்தில் இருக்கிற சீயோன் சந்தோஷப்படும் காலம் வரப்போகிறது. அடிமைத்தனத்தில் இருக்கும் சீயோன் விடுதலை பெறும் காலம் வரப்போகிறது. சீயோனுக்கு எப்படி விடுதலை உண்டாகும் என்றும் விடுதலையின் ஆதாரம் எது என்றும் சங்கீதக்காரர் தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய நன்மையும் அவருடைய வல்லமையுமே சீயோனுடைய விடுதலைக்கு ஆதாரம். நாம் சீயோனின் விடுதலையை பற்றி தியானிக்கும் போது தேவனுடைய நன்மையையும் அவருடைய வல்லமையையும் தியானிக்க வேண்டும். தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் தம்முடைய ஜனங்கள் விடுதலை பெறும் நாளை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இந்த தீர்மானம் தேவனுடைய தெய்வீக ஞானத்தினால் உண்டாயிருக்கிறது. தேவன் நித்தியமானவர். அவர் சத்தியமானவர். அவர் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் உள்ளவர். தேவன் தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார்.
சீயோன் துன்பப்படும்போது கர்த்தர் அதை பாராமுகமாய் இருக்க மாட்டார். பார்த்தும் அதற்கு உதவி புரியாமல் சும்மா இருக்க மாட்டார். தாம் குறித்த காலமும் நேரமும் வரும்போது கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்வார். சீயோன் இப்போது அழிந்து போயிருக்கிறது. தாவீதின் நகரத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் இப்போது எருசலேம் நகரமும் தேவாலயமும் இடிந்து போயிருக்கிறது. இடிந்து போன தேவாலயத்தை கர்த்தர் திரும்பவும் கட்டுவார். தேவன் சீயோனுக்கு இறங்குவார், அதற்கு தயை செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சீயோன் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் என்று சங்கீதக்காரர் அவர்களுடைய வாஞ்சையையும் அவர்கள் பரிதபிப்பதையும் விவரித்து சொல்லுகிறார். அவர்கள் தேவாலயத்தின் கல்லுகள் மேல் கூட வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அதன் கல்லுகளும் சிதறடிக்கப்பட்டது. சத்துருக்கள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து மண்மேடாக்கி போட்டார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரோ தேவாலயத்தின் மண்ணுக்கு கூட பரிதவிக்கிறார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டாலும் அதன் கல்லுகள் அங்குதான் இருக்கிறது. அதை யாரும் தூக்கி கொண்டு போய்விடவில்லை. கீழே சிதறி கிடக்கிற கல்லுகளை மறுபடியும் பயன்படுத்தி தேவாலயத்தை கட்ட வேண்டும். புதிய கட்டடமாக அதை உருவாக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களோ இப்போது சத்துருக்களுக்கு முன்பாக பலனிழந்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்களால் தேவாலயத்தை திரும்பவும் எடுத்து கட்ட முடியவில்லை. மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறார், அதற்கு தயை செய்கிறார். தேவன் அதற்காக குறித்திருக்கிற காலம் இப்போது வந்திருக்கிறது. இதுவே கர்த்தருக்கு ஏற்ற காலம். இந்த காலத்தில் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று சங்கீதக்காரர் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். சீயோன் மீட்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிற காரியங்களில் இதுவும் ஒன்று. நாம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் ஒரு தேசமாக 1949 வருஷத்தில் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரையிலும் இஸ்ரவேல் தேசம் வளரும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் இஸ்ரவேல் திரும்ப கட்டப்படுவதை நிறைவேற்றுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பரிதாபமான நிலைமையை கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்னும் சந்தேகம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வந்திருக்கிறது. தேவன் தங்கள் மீது கோபமாய் இருப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரோ என்று கவலைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் இருதயம் வாடி போயிற்று. அவர்களுடைய ஆவி முறிந்து போயிற்று. அவர்களுடைய ஆத்துமா சோர்ந்து போயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதக்காரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சங்கீதக்காரர் விசுவாசத்தோடு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள். திக்கற்றவர்கள் என்பதற்கான எபிரேய வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பரிதாபமான நிலைமையை விவரிக்கிறது. அவர்கள் வனாந்திரத்தில் உள்ள புதரை போல இருக்கிறார்கள். சுவற்றில் கவனிப்பார் இல்லாமல் வளர்கிற செடியைப் போல இருக்கிறார்கள். ஆற்றங்கரையின் ஓரத்தில் வளரும் கொடிகளைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஆனால் உலக பிரகாரமான நன்மைகளிலோ ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. திக்கற்ற பிள்ளைகளைப் போல பரிதவிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகளும் வேதனைகளும் வருத்தங்களும் வரும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்றும் கர்த்தர் நம்மீது கோபமாக இருக்கிறாரோ என்றும் நமக்குள் சந்தேகம் வந்துவிடுகிறது. நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நாம் சோர்ந்து போவோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஆர்வம் இருக்காது. நாம் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். சூழ்நிலைகளையும் பழைய தோல்விகளையும் நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும்.
கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணமாட்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நாம் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளுகை செய்யப்படாமல் அவருடைய கிருபையினால் ஆளுகை செய்யப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கீழே விழுந்து கிடக்கிற நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். பாழடைந்து போன நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிறவர். தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்கிறவர். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். புறஜாதியாரும் கர்த்தருடைய நாமத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுகிறார்கள். அவர்களே பயப்படும்போது நாம் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக மிகுந்த பயபக்தியோடு வர வேண்டும். புறஜாதியார் தேவனாகிய கர்த்தரை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். தேவனை பற்றிய நம்முடைய அறிவு புறஜாதியாரின் அறிவை விட அதிகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் நாம் நம்ப வேண்டும். கர்த்தரை ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகரியா 8:23. தேவன் தமது மகிமையில் வெளிப்படும் போது புறஜாதியாரும் நம்மோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். இது பின் சந்ததியாருக்காக எழுதப்படும் என்றும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்றும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்காவிட்டாலும் அவர் ஏற்ற வேளையில் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். தேவன் நம்மை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். சில சமயங்களில் நம்முடைய காலத்தில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நம்முடைய பின் சந்ததியாரின் காலங்களில் கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டார்கள். நம்முடைய பின் சந்ததியார் நம்முடைய வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணவில்லை என்பதையும் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். அவர்களும் கர்த்தரை துதிப்பார்கள். நாம் இஸ்ரவேல் புத்திரரின் சரித்திரத்தை பயபக்தியோடு வாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தோல்விகளையும் தியானித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டதையும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்ததையும் நாம் புரிந்து கொண்டு நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தாரின் சரித்திரம் பின் சந்ததிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஜெபத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள்: திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ணாமல் கேட்பார். திக்கற்றவர்களுடைய விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார். தீர்க்க தரிசனம்: சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்னும் இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. பின் சந்ததி என்பது 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியில் பிறக்கப் போகிறவர்களையும் குறிக்கும். அப்போது சீயோனில் கர்த்தருக்கு துதி உண்டாகும். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். சிருஷ்டிக்கப்படும் என்னும் வாக்கியம் கிறிஸ்துவில் மனுஷர் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுவதை குறிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்பார். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நீதிமான்களுக்கு அநீதியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை விடுவிக்க சித்தமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் சிறையிருப்பையும் தேவனுடைய கிருபையையும் சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார்: கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காகவே வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார்.
அவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் துயரப்படும் போது தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். அவர் நம்முடைய பாஷைகளை அறிந்து கொள்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பெருமூச்சு விடும்போது நம்முடைய பெருமூச்சின் அர்த்தத்தையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் பேசுவது கிருபையின் பாஷை, நம்முடைய பெருமூச்சு இயற்கையின் பாஷை. கர்த்தர் நம்முடைய முகத்தை வைத்தே நம்முடைய தேவைகளை கண்டுபிடித்து விடுவார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 12:5-7 வரை. தேவன் தம்முடைய கிருபையினாலும் தெய்வீக பராமரிப்பினாலும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய துதியே அவருடைய நாமம். கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தம்முடைய வல்லமையினால் மீட்டுக் கொண்டார். அவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். கர்த்தரோ அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு அவர்கள் எருசலேமை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை எருசலேம் நகரத்திற்கு திரும்பவும் அழைத்து வருவார். பாபிலோனிலே கட்டுண்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டார்கள். அவர்கள் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அவர்கள் மற்ற ஜனங்களையும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அழைத்து வருவார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் எருசலேமிலே ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு எருசலேமிலே இந்த சம்பவம் நடைபெறும். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். எஸ்ரா 6:21-22. புதிய ஏற்பாட்டு காலத்திலே புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்புவார்கள். தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய சிறைச்சாலைகளை திறந்து கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புறஜாதியாரும் யூதரும் சங்கமமாகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய சபையிலே கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள்.